isosceles triangle. Let triangle ABC be an isosceles triangle such that AB is equal to such that AB and AC are of equal length. அதாவது AB is equal to AC ஒரு isosceles triangle. ஸோ அப்போ நம்ம triangle இந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஸோ ABC அதில் வந்துட்டு இந்த ரெண்டு சைட்ஸுமே ஈக்குவல், AB ஈக்குவல்ஸ் டு AC. அப்போ டெஃபினெட்லி இந்த டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் C கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். எஸ். And AD is the altitude from A on BC and B is the altitude from B on AC. Simple. அப்போ இப்படி ஒரு altitude இருக்குது ADங்கிறது. ஸோ altitude அப்படின்னா ஹைட் கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிலேருந்து இன்னொரு ஹைட் altitude, இது BE, இதுவும் கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். சரி, ஓகே. எஸ். இஃப் AD and B intersect at O, ஸோ இந்த ரெண்டு ஆல்டிடியூட்ஸும் ஓவில் இன்டர்செக்ட் ஆகுறாங்க. ஸோ ஓவில் இன்டர்செக்ட் ஆனால் such that angle AOB is equal to 105 degree. ஸோ ஆங்கிள் AOB அப்படிங்கிறது நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஸோ இங்கே இருக்குது, இந்த ஆங்கிள் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ எஸ், ஆங்கிள் AOB இங்கே இருக்கிற ஆங்கிள் 105 டிகிரி. இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா, தென் AD by B equals to what? AD by BE equal to என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஏடிங்கிற ஒரு ஆல்டிடியூட் பை பிஇ இன்னொரு ஆல்டிடியூட், இந்த ரேஷியோ என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக்காக இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அதுவும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 15 டிகிரிஸில் வச்சுருக்கு. ஸோ அப்போ ட்ரிக்னாமெட்ரி 15 டிகிரிஸில் வச்சு நம்ம ஒரு ஆன்சரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸ், முடிச்சிடலாம் இந்த சம்மை. சரி, ஓகே. அதுக்கு நம்ம என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்குது, நம்ம அதை வச்சு என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இதை வச்சு நம்ம வேறு என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சரி, இங்கேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஆங்கிள் 105 டிகிரி இது அப்படின்னா இந்த ஆங்கிள் வெளியில் இருக்கிற அந்த ஆங்கிள், அதாவது AOE அந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 - 105 75 டிகிரியாக இருக்கும். டன், கேட்ச் பண்ணியாச்சு. ஸோ 75 டிகிரி, இது 90 டிகிரி அப்படின்னா அப்போது இந்த ஆங்கிள் டெஃபினெட்லி 15 டிகிரியாக இருக்கும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள் இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ராங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி ஆச்சு, மற்ற ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணால் 90 வரணும். இங்கே 75னா மேலே 15 டிகிரியாக தான் இருக்கும். சேம் வே அப்போது இதுவும் 15 தான், பிகாஸ் இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஹைட் வில் பி ஆங்கிள் பைசெக்டர், ஹைட் ஆங்கிள் பைசெக்டராகவும் ஆக்ட் ஆகும். 15 டிகிரி 15 டிகிரி மொத்தமாக இது 30 டிகிரி ஆச்சு டோட்டலாக. எஸ், ஓகே. அண்ட் அது கூடவே நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் இப்போ பார்ப்போமே, ஏபிஇ ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏ ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நம்மளுக்கு 30 டிகிரி இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இது 30 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ டெஃபினட்டாக இந்த ஏபிஇ, ஏபிசி கிடையாது, இந்த பி ஃபுல் ஆங்கிள் கிடையாது, ஏபிஇ இந்த ஆங்கிள் இந்த போர்ஷன் மட்டும் 60 டிகிரியாக இருக்கும். ஓகே, எஸ், சக்ஸஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ கிளியராக பார்த்தோம் அப்படின்னா, கிளியர் கட்டாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ட்ரையாங்கிள் ஏபிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அட் த சேம் டைம் அது ஒரு 30 60 90 ட்ரையாங்கிள். 30 60 90 ட்ரையாங்கிள்ன்றது தெரிஞ்சாச்சு. டன். ஸோ எப்போ இது 30 60 90 தெரியுதோ அப்போ இதோட சைட்ஸ் ரேஷியோவை நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. அப்போ டெஃபினட்டாக எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டு 30ன்றது தான் பிஇ. பிஇ நம்ம ஒரு எக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ டெஃபினெட்லி நம்மளுக்கு என்னவா வரும்? ஏஇ அப்படிங்கிறது ஆப்போசிட் டு நம்மளுக்கு எது இருக்குது? ஆப்போசிட் டு 60 டிகிரி. எஸ், ஆப்போசிட் டு 60னா ஏஇ தான். ஏஇ வந்து x√3 இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட் டு 90ன்றது ஏபிங்கிறது 2xஆக இருக்கும். ஏன்னா ரேஷியோஸ் 1:√3:2. இது 1√3 இது 2. ஸோ x:x√3:2x அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏபிங்கிறது 2xன்றது தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று ஏபி 2xனா டெஃபினட்டாக ஏசியும் 2xஆக தான் இருக்கணும், பிகாஸ் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஏபி அண்ட் ஏசி ஆர் ஈக்குவல் லென்த். ஸோ அப்போ ஏசி இஸ் ஆல்சோ 2x அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே, ஃபைன், கன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர். இன்னும் நமக்கு ஆன்சர் வேணுமே. நம்மளுக்கு கொஷினில் கேட்குறது வாட் இஸ் ஏடி பை பிஇ, இதான் என்னன்னு கேட்குறாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, ஆல் ரைட். இப்போ அதில் பிஇ பற்றி டினாமினேட்டர் பற்றி கவலை இல்லை, பிஇன்றது எக்ஸ் அது இருக்குது. இப்போ நம்ம ஏடியையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக அதாவது வர வச்சிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ், ஆன்சர் சொல்லிடலாம் நம்ம. சரி, ஓகே, அதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். ஏடியை பற்றி கொஞ்சம் யோசிப்போமா? ஏடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஏடிங்கிறது இந்த ஹைட் ஆல்டிடியூடில் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம்,
இப்போ ஏடி இருக்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அப்படின்னா ஏடிசி நம்ம எடுத்துக்கலாமே. ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துப்போம். இப்போ ஏடிசியில் நமக்கு ஏடி தான் வேணும். வேறு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஏசி ஈக்குவல் டு 2xன்றது ஆல்ரெடி தெரியும். அப்போ இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்போ இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஏடி அண்ட் ஏசியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேஷியோ எடுத்துப்போம். அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம என்ன எடுக்கலாம்? இப்போ ஏடி அண்ட் ஏசி நடுவில் 15 டிகிரிஸ் இருக்குது. நம்ம 15 டிகிரியை யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்போ அப்படி ட்ரை பண்ணுவோம். இது ஏடி, இது ஏசி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் 15. ஸோ அப்போ 15 எடுத்தோம்னா இது அட்ஜசன்ட், அது ஹைப்போட்டென்யூஸ். சக்ஸஸ். அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? cos 15 யூஸ் பண்ணலாம். cos 15 is equal to cos 15 degree is equal to adjacent AD by hypotenuse AC. அப்படி பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லலாம்? AD is equal to AC into cos 15. ACன்றது ஆல்ரெடி 2x தெரியும். 2x into cos 15 degree. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஏடியும் கிடச்சாச்சு. ஸோ ரெடி. நம்மளுக்கு தேவை என்னவோ அது கிடச்சாச்சு. இப்போ கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம். நமக்கான கொஷின் வாட் இஸ் ஏடி பை பிஇ? இதான் கொஷின். ஏடி பை பி இஸ் ஈக்குவல் டு ஏடி போட்டோம் 2x cos 15 டிவைடட் பை பி ஆல்ரெடி எக்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் கேன்சல். 2 cos 15 டிகிரி அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ 2 cos 15 டிகிரி இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் சி 2 cos 15 டிகிரி. எஸ், சக்ஸஸ். அதான் ஆன்சராக இருக்கும். செக் பண்ணிக்கலாமே. யா, சக்ஸஸ். ஆப்ஷன் சி 2 cos 15 டிகிரி இஸ் ரைட் ஆன்சர்.